என்னம்மா உன் சிவன் பார்வதி கிடைக்கலையா? உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்காப்பா? மனசுக்குள்ள சந்தோஷப்படுவீங்களே. அவங்க வீட்டுக்கு வந்தப்பவே உள்ள சேர்த்திருந்தா எங்கேயே இருந்திருப்பாங்க. பாவம் இப்ப எங்க இருக்காங்களோ, என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ. போட்டும் விடுமா. சாமி எப்படி எல்லாரையும் காப்பாத்துறானோ அதே மாதிரி அவங்களையும் காப்பாத்துட்டோம். நீங்க எப்பவும் இப்படித்தான்ப்பா பண்றீங்க. நான் சொல்றதையும் கேட்கறதில்ல, கேட்கறதையும் செய்யறதில்ல, எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறதுக்குள்ள எல்லாமே கைமீறி போயிடும். உன் பிடிவாதம் எனக்கு தெரியுமா. அங்க பார். நீங்க ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? அவங்க எங்க இருந்தாங்க? நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இவங்க இல்லன்னா ராத்திரி பூரா நீ தூங்க மாட்ட. இவங்களே நினைச்சுக்கிட்டு தவிச்சிட்டு இருப்ப. என் மேல வேற கோவப்படுவ. அதானே இந்த பக்கம் போனவன நான் அந்த பக்கம் போனேன். பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன். அப்ப வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் கூட்டிட்டு வந்திருக்காங்களேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ராத்திரி இங்கே தங்கிக்கங்க. அது சரி, உங்களுடைய பேர் என்ன? என் பேரு மல்லி, இவன் பேரு பங்காரி. என் சிநேகித தோண வழிகாட்டி எல்லாமே இவன் தான். ஆனா கொஞ்சம் எடகுடம். அதெல்லாம் எதுக்கு சொல்ற? நான் ஏட கூடலாம் இல்லைங்க. எப்பயாவது அந்த மாதிரி ஆயிருங்க. சரி வாங்க உள்ள போலாம். ரோட்ல போற பரதேசிங்களெல்லாம் இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராளே. தட்சிணநாதா, எனக்கு புதையில கொடுக்கறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு கொஞ்சம் புத்திய கொடுப்பா. திரிபுர சுந்தரி அம்மன் இருக்கிற சக்கராபுரி தான் உங்களுடைய ஊரா? நான் அந்த ஊரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா கிட்ட அந்த ஊருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி எவ்வளவோ கேட்டேன். அவரு இப்ப கூட்டிட்டு போறேன், அப்புறம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. இப்ப சமீபத்துல தானே உங்க ஊர்ல உற்சவம் கூட நடந்துச்சு. ஆமா, உற்சவம் நடந்துச்சு, கூடவே கலவரமும் நடந்துச்சு. கலவரமா? ஆமாங்க, 21 வருஷத்துக்கு ஒரு முறை எங்க ஊர்ல ஸ்ரீசக்கர உத்வகம் நடக்கும். இந்த வாட்டியும் நடந்துச்சு. ஆனா பங்காரி, அதெல்லாம் எதுக்கு இப்போ? ஆமால, நாங்க இங்க இருந்து கிளம்பும் போது நீங்களே என் கூட வாங்கல. நான் உங்களுக்கு கோவில் மொத்தமும் சுத்தி காட்டுறேன். எனக்கு கோவில் வரலாறு எல்லாமே தெரியும். நானே உங்களுக்கு எங்க அம்மன் கோவிலை அறிமுகப்படுத்துறேன். அப்படியா? அப்படின்னா நிச்சயமா நானும் உங்க கூட இந்த தடவை வருவேன். அது சரி, இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? அது தக்ஷணநாதீஸ்வர சுவாமிய தரிசனம் பண்ணா நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன, அப்ப வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? எங்க தட்சிணநாதீஸ்வரர் சன்னதியில நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நாங்க கல்யாணம் பண்ணிக்க வரல, தரிசனம் பண்றதுக்கு வந்திருக்கோம். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க?
நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்ல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ. ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.